சாப்பிடும்போது செல்போன் பார்ப்பவரா நீங்கள்? ஏன் பார்க்கிறீர்கள் என்று திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதி மக்களிடம் தந்தி டிவி செய்தியாளர் கனிராஜ் எழுப்பிய கேள்விக்கு பொதுமக்கள் அளித்த பதில்களை தற்போது பார்க்கலாம். நான் சாப்பிடும்போது செல்லு பார்க்குற காரணம் என்னன்னு கேட்டிங்களாக்கும், நான் ஆக்சுவலாக ஒரு டிரைவர். இப்போ நாங்கள் ஒரு எமர்ஜென்சிக்கு வீட்டிலேருந்து கால் பண்ணுவாங்க. சாப்பிட்டுக்கு இருக்கும் போது ஒரு எமர்ஜென்சிக்கு கால் அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போகுது. நாங்கள் எங்கிட்ட இது பண்ணாமல் தவிர்க்க முடியாது. நாங்களாம் சின்ன வயசில் என்ன செய்வோம்னா, கிட்டி குண்டு கிழிஞ்சி டவுசரை போட்டுக்கிட்டு கிட்டி விளாட போவோம், குண்டு விளாட போவோம், கபடி விளாட போவோம். இது மாதிரி நிறையா விளையாட்டுகள் இருக்குது. அந்த விளையாட்டுகள்லாம் மறந்துட்டு இன்றைக்கி பப்ஜின்றான். மூலையில் உட்காந்து டக்கு 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 டக்குன்னு அடிக்கிறான். சாப்பிட்டுக்கிறேன் ஒரு வாய் பப்ஜின்றான், ஒரு வாய் சாப்பிட்டுக்கிறேன், ஒரு வாய் ஃப்ரீ ஃபயர்ன்றான். இப்போண்டு எண்ணற்ற கேமுகள் வந்துருச்சு. உயிரை தொலைக்கிற புழுவேல் கேம் முதற்கொண்டு நிறையா உயிரை தொலைக்கிற கேமுகள் வந்துருச்சு. ஆனால் சாப்பிட்றப்ப செல்ஃபோன் பயன்படுத்துறது ரொம்ப தவறான விஷயம். நான் செல்ஃபோன் பயன்படுத்த மாட்டேன். அப்போ சாப்பிடும்போது செல்ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேன். கட்டாயம் இல்லை. ஏதாவது ஒரு அவசரம், ஏதாவது ஒரு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சினா மட்டும் நம்ம மொபைல் யூஸ் பண்ணுவோம். அதனால் சாப்பிடும்போது செல்ஃபோனை பயன்படுத்துறது தடை பண்ணிட்டோம். நம்மளும் பயன்படுத்தக்கூடாது, குழந்தைகளுக்கும் தடை பண்ணுறது மிக நல்லது. செல்ஃபோன் பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. அது நம்மளுடைய சாப்பாட்டோடைய ருசியும் தெரியாது, நம்மளுடைய மூளையும் அதுக்கு ஒத்து வராதுங்க. செல்ஃபோன் பார்த்துட்டு சாப்பிடக்கூடாதுங்க. குழந்தைகளுக்கு செல்லை கொடுக்காதீங்க. காக்கா குருவியை காமிச்சு சாப்பாடை ஊட்டுங்க. அதுதான் உங்களுக்கு நன்மை, குழந்தைக்கு நன்மை, ஆரோக்கியமாக இருக்கும். சாப்பிடும்போது செல்போன் பார்ப்பவரா நீங்கள்? ஏன் பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு மக்கள் அளித்த பதில்களை நாம் பார்த்தோம்.